தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டாரை மார்க்கெட் இழக்கச் செய்த கொலை வழக்கு. சூப்பர் ஸ்டாரை மார்க்கெட் இழக்கச் செய்த கொலை வழக்கு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட திரையுலக சூப்பர் ஸ்டார் அந்த கொலை வழக்கின் தீர்ப்புக்கு பிறகு அவர் தன்னுடைய பட வாய்ப்புகளை இழந்து வறுமையான நிலைக்கு தள்ளப்பட்டார். அவர் வேறு யாருமல்ல, தியாகராஜ பாகவதர். தியாகராஜ பாகவதரும் என்.எஸ். கிருஷ்ணனும் திரையுலகில் கொடிகட்டி பறந்தனர். அந்த காலகட்டத்தில் சினி தூது என்ற ஒரு பத்திரிகையை நடத்தி வந்தார் லட்சுமிகாந்தன். இன்றைய யூடியூப் சேனல்கள் செய்கின்ற வேலையைத்தான் அவர் பார்த்தார். அதாவது திரையுலகில் உள்ள கிசுகிசுக்களை அவர் எழுதி பரபரப்பு ஏற்படுத்தினார். இதனால் பாதிக்கப்பட்ட சில பெரிய தொழிலதிபர்கள், சில திரையுலக பிரபலங்கள் தங்களை பற்றி எழுத வேண்டாம் என்று லட்சுமிகாந்தனுக்கு பணம் கொடுத்தனர். பணம் கொடுக்காதவர்களை பற்றி கிசுகிசுக்கள் எழுத ஆரம்பித்தார். இதுவே தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டார். ஒரு காலகட்டத்தில் பல புகார்கள் சென்ற நிலையில் அவருடைய சினி தூது பத்திரிகை முடக்கப்பட்டது. 1940ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியின் பொழுது புதிய பத்திரிகை தொடங்க அனுமதி மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்து நேசன் என்ற பத்திரிகையை இவர் விலைக்கு வாங்கினார். லட்சுமிகாந்தன் தான் செய்து வந்த கிசுகிசுகளையே எழுதினார். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தியாகராஜ பாகவதரும் என்.எஸ். கிருஷ்ணனும். 1944ஆம் ஆண்டு தன்னுடைய வேலையை முடித்துக்கொண்டு லட்சுமிகாந்தன் ரிக்ஷாவில் வீட்டுக்கு பயணித்துக் கொண்டிருந்தார். இரவு 10 மணிக்கு மர்ம நபர்களால் குத்தப்பட்டார். அவர் நேரடியாக மருத்துவமனைக்கு செல்லாமல் காவல் நிலையத்துக்கு சென்று வாக்குமூலம் கொடுத்துவிட்டு மருத்துவமனையில் சேர்ந்தார். 2 நாட்களில் லட்சுமிகாந்தன் மரணமடைந்தார். இந்த வழக்கை விசாரித்தவர்கள் என்.எஸ். கிருஷ்ணன், தியாகராஜ பாகவதர் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீதிமன்றம் அவர்களுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை வழங்கியது. ஆனால் இவர்கள் மேல்முறையீடு செய்தனர். மேல்முறையீட்டு மனுக்களை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. லண்டனில் உள்ள நீதிமன்றத்தில் தியாகராஜ பாகவதரும் என்.எஸ். கிருஷ்ணனும் வழக்கு தொடுத்தனர். லண்டன் நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டது. மீண்டும் விசாரிக்கப்பட்ட இந்த கொலை வழக்கில் 1947ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் என்.எஸ். கிருஷ்ணன் மற்றும் தியாகராஜ பாகவதர் இருவரையும் நீதிமன்றம் விடுதலை செய்தது. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு 4 ஆண்டு சிறை தண்டனை பெற்று சிறைவாசம் அனுபவித்து வந்த தியாகராஜ பாகவதருடைய திரைப்பட வாழ்க்கை அதாள பாதாளத்துக்கு சென்று விட்டது. அதற்கு முன்புதான் 3 தீபாவளிகளை ஹரிதாஸ் என்ற திரைப்படம் கொண்டாடியது. சிறைக்கு சென்று வந்த பிறகு தியாகராஜ பாகவதர் பட வாய்ப்புகளை இழந்தார். சினிமா மார்க்கெட்டை இழந்தார். கடைசியில் வறுமையான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் பாதிக்கப்பட்ட தியாகராஜ பாகவதர் அந்த கொலை வழக்கு அவருடைய திரையுலக வாழ்க்கையே மாற்றி போட்டுவிட்டது என்று சொல்லலாம்.